அப்போ அதுக்கு பிறகு கூட கேள்விக்கணும். அடுத்தது வந்துங்க, நம்முடைய தூத்துக்குடி அருகாமல் 10வது கிலோமீட்டர்ல பொட்டலூரணி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த பொட்டலூரணி கிராமத்தில் வந்து கழிவு மீன்களை பல தமிழ்நாட்டுடைய பல, இந்தியாவுடைய பல கேரளாவிலிருந்து வருது, அதே போல் ஆந்திரா வந்து கொண்டு வந்து அந்த பகுதியில் 3 நிறுவனங்கள் உருவாக்கிறாங்க. அந்த பொட்டலூரணி நல்ல எஜுகேட்டட படித்தவர்கள் வாழக்கூடிய பகுதி, ஒரு சுகாதாரமாக வாழ்றாங்க. இதுவரையிலும் நல்ல ஒரு நல்ல கிராமம், ஒரு முன்மாதிரியான கிராமமாக இருக்குது. அந்த கிராமத்தை சுற்றி கொண்டு வந்து இப்போ கழிவு மீன்களுக்கு இப்போ தொழிற்சாலை உருவாக்குறதுனால அந்த மக்கள் வாழவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 480வது நாளாக அவர்கள் வந்து அமைதியான முறையில் போராட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து காற்று மாசுபடுகிறது என்று வந்து அந்த ஆலையே மூட வைத்த தூத்துக்குடியில் கழிவு மீன் தொழிற்சாலையால் வந்து தங்களுடைய உடல்நிலையம் பாதிக்கப்படுகிறது, அந்த சுற்றுச்சூழ பகுதி பாதிக்கப்படுகிறது, குளத்திலே கொண்டு வந்த அந்த பகுதிக்கு விவசாயத்தை கொண்டு வந்து குளத்தை வந்து நாசமாக்குறது என்று சொல்லி அந்த மக்கள் 480வது நாளாக அமைதியாக போராடுகின்ற பொழுது அதை மூடுவதற்கு அரசுக்கு ஏன் தயக்கம்? உடனடியாக வந்து நாளைக்கு வந்து நான் அந்த பகுதியை வந்து பகல் நேரத்தில் விசிட் பண்ணுறேன். பத்திரிகையாளர் அவசியம் தயவு வந்து வரணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். ஆனால் இல்லை, எனக்கு நேற்று தாங்க தெரியும்.